அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து வேப்பனப்பள்ளி தொகுதி குறித்து அதிமுக சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ பதிவிட்டோம். அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. மீண்டும் அதே போல் நிறைய வீடியோக்கள் நாங்கள் பதிவிடுறோம். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இதை போல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி போன வீடியோலாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதே திமுக வேப்பனப்பள்ளி தொகுதி யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளோட செய்தியாளர் ஆனந்த பாபு அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் ஆனந்த பாபு. வணக்கம் நாகராஜ். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய முக்கிய நபர்களில் பட்டியலில் முதலாவது இடத்துல இளைஞரணி மாநில துணை செயலாளர் PS சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். இரண்டாவது இடத்தில் முன்னாள் எம்எல்ஏவும் திமுகவின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட துணை செயலாளருமான P முருகன் அவர்களும், மூன்றாவது இடத்தில் சூளகிரி வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு பேரிகை நாகேஷ், அடுத்ததாக சூளகிரி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய KC பாக்யராஜ் ஆகியோர் 4 பேர் விருப்ப மனுக்களை கொடுத்து சீட்டு கேட்டிருக்கிறார்கள். ஆனந்த பாபு, பட்டியல் முதல் இடத்துல நீங்கள் சொன்ன PS சீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லுங்கள். PS சீனிவாசன், பாத்தக்கோட்டா சீனிவாசன்ன்றது தான் PS சீனிவாசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் திமுகவில் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளராகவும் பின்னர் இளைஞரணி மாநில துணை செயலாளராக இருந்து வருகிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய அந்த அணியில் 9 துணை செயலாளர்கள் இருக்கிறார்கள். அந்த 9 நபர்களில் PS சீனிவாசன் ஒருவராக இருக்கிறார். இவர் தொடர்ந்து ஆரம்ப காலத்தில் அம்மா மற்றும் தாய்மாமன் ஆகியோரின் அரவணைப்பில் பாத்தக்கோட்டை கிராமத்தில் தான் வளர்கிறார். இவருடைய அப்பா ஊர் வேற இருந்தாலும் இவர் சின்ன வயசுலேருந்து வளர்றது அம்மாவின் ஊரான பாத்தக்கோட்டாவில் தான் வளர்ந்து தற்போது இளைஞரணி மாநில துணை செயலாளராக இருந்தும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்கில் இடம் பிடித்திருக்கிறார். கடந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரிக்கு வந்த பொழுது கூட பாத்தக்கோட்டா சீனிவாசன் குறித்து பேசும்போது சீனிவாசன் அவர்கள் எப்பொழுதாவது என்னை சந்திக்கிற பொழுது தொகுதியினுடைய கோரிக்கையாகவும் மக்களுடைய கோரிக்கை மாவட்டத்தினுடைய கோரிக்கை என்றே கோரிக்கைகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே வருகிறாரே தவிர சீனிவாசன் தனக்கென்று தன்னிடம் எதுவும் கேட்கவில்லை என்பது பேசியிருந்தது. அப்போது மாவட்டம் முழுவதும் பரவலாக பேசப்பட்டது. அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நல்ல பெயர் பெற்றிருக்கக்கூடிய நபராக சீனிவாசன் இருந்து வருகிறார். திரு PS சீனிவாசன் அவர்கள் யாருடைய ஆதரவாளர்? அவருடைய ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கை என்ன? PS சீனிவாசன் அவர்கள் B வெங்கடசாமி என்கிற ஒசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ அவர்களுடைய ஆதரவாளராகவும் உறவினருமாக இருந்திருக்கிறார். முன்னெல்லாம் சூளகிரி இந்த பகுதியெல்லாம் ஒசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாக இருந்தது. ஒசூர் தொகுதியில் B வெங்கடசாமி அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். முதல் 2 தேர்தல்களில் சுதந்திரா பார்ட்டியிலும் பின்னர் ஜனதாதளம் ஆகிய கட்சிகளிலும் போட்டியிட்டிருக்கிறார். 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றவர் 2006இல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தார். பின்னர் அவர் திமுகவில் இணைந்தார். அப்படி வெங்கடசாமி அவர்களுடைய சிஷ்யனாக இருந்த PS சீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து அவர் எந்தெந்த கட்சியெல்லாம் பணியாற்றினாரோ அந்த கட்சியிலே பணியாற்றியிருக்கிறார். இவர் நாடாளுமன்ற தேர்தல்கள், சட்டமன்ற தேர்தல்கள் என பல்வேறு தேர்தல்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார். அப்பொழுது B வெங்கடசாமி அவர்கள் திமுகவில் இணைந்த போதுதான் இவரும் தன்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். விவசாய குடும்ப பின்னணி கொண்ட இவர் பின்னர் அரசு கான்ட்ராக்டர் பணிகளை செய்து வந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் என பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் தற்போது முழு நேர அரசியல்வாதியாக மாநில துணை செயலாளராக 4 மாவட்டத்திற்கான பொறுப்பாளராக பணியாற்றி வருகிறார். தொடர்ந்து தேர்தல் இளைஞரணி மாநாடுகளை நடத்துவதிலும் முக்கிய பொறுப்புகளிலும் இவர் வகித்து வருகிறார். நாகராஜ். ஓகே, திரு PS சீனிவாசன் அவர்களுக்கு இந்த இளைஞரணி பதவி எப்படி கிடைச்சது? அவருடைய குருவாக இருக்கக்கூடிய B வெங்கடசாமி அவர்கள் திமுகவில் இணைந்த பொழுது 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவருக்கு திமுகவில் பொறுப்பு வழங்க முன் வந்தனர். அப்பொழுதுதான் வெங்கடசாமி அவர்கள் என்னுடைய சிஷ்யனாகவும் என்னுடைய தேர்தல் வாரிசாக PS சீனிவாசன் அவர்கள் இருப்பதால் தனக்கு ஏதாவது பதவி வழங்க வேண்டும் என்றால் சீனிவாசன் அவர்களுக்கு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் பதவியை வழங்கிட முன்வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே PS சீனிவாசன் அவர்களுக்கு முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் என்கிற பொறுப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகாக அவர் தொடர்ந்து அவருக்கான எல்லையை விரிவுபடுத்தி கொண்டார். மாவட்டத்தில் மட்டுமல்லாது அடுத்ததாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, உதயநிதி ஸ்டாலின் என்று இளைஞரணி பட்டாளத்தோடும் மாவட்டத்தை கடந்து தமிழகம் முழுவதும் இளைஞரணி நிர்வாகிகளோடு நல்ல தொடர்பு வைத்துக் கொண்டவர் இன்று மாநில நிர்வாகியாக உயர்ந்து நிற்கிறார். சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வேப்பனப்பள்ளி தொகுதியில்
PS சீனிவாசன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? PS சீனிவாசன் அவர்கள் பொறுத்தவரை கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கடைசி நேரம் வரை தனக்கு சீட்டு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். PS சீனிவாசனுடைய ஆதரவாளர்களும் சீனிவாசன் அவர்களுக்கு தான் உறுதியாக சீட் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலைதான் அப்பொழுது சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் P. முருகன் அவர்களுக்கே சீட் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்போது இந்த முறையாவது சீட்டு கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்கிற உற்சாகத்தில் அவருடைய ஆதரவாளர்கள் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு கீழ் 9 துணை செயலாளர்களாக இருப்பவர்களில் ஈரோடு பிரகாஷ் உள்ளிட்டவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு அவர் மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞரணியை சேர்ந்த 50 நபர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிபாரிசு செய்திருப்பதாக தெரிகிறது. இந்த நிலையில் இளைஞரணிக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் PS சீனிவாசன் அவர்களுக்கு இந்த தொகுதியில் முக்கியத்துவமாக இருக்கிறது. இளைஞர்களுடைய ஆதரவும் அவருக்கு கட்சியை கடந்து சமூகத்தை கடந்து பலரிடம் நன்மதிப்பு இருப்பதால் திமுகவின் சார்பில் சீட் வழங்கப்பட்டால் அவர் எதிரணிக்கு கடும் சவாலாகவே இருப்பார். நாகராஜ். ஆனந்த் பாபு, பட்டியலில் நீங்கள் இரண்டாவதாக குறிப்பிட்ட திரு P. முருகன் அவர்களை பற்றி சொல்லுங்கள். P. முருகன் அவர்கள் வேப்பநல்லி தொகுதியினுடைய சேர்மனாக இருந்திருக்கிறார். தொடர்ந்து மாவட்ட துணை செயலாளராக 2வது முறை கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுகவில் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். அவர் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டு ஜாம்பவனாக இருந்த KP முனுசாமி அவர்களிடம் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். அவர் தொடர்ந்து திமுக பணி ஆற்றி வருகிறார். கட்சியிலும் ஆக்டிவாக இருந்து வருகிறார். மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரபாணி அவர்களுடையும் இவர் நல்ல தொடர்பில் இருந்து வருகிறார் என்பதால் முன்னாள் எம்எல்ஏ என்கிற முறையிலும் மாவட்ட துணை செயலாளர் என்கிற அடிப்படையிலும் இவர் சீட்டு கேட்டிருக்கிறார். இவருக்குமான வெற்றி வாய்ப்பு என்பது கடும் போட்டி அளிக்கக்கூடிய போட்டியாளராகவே இவர் இருப்பார். நாகராஜ். ஆனந்த் பாபு, கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் P. முருகன் அவர்கள் சுமார் ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைஞ்சார். அவர் தோல்வியடைய காரணம் என்ன? நாகராஜ், அவர் 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட போது கூட அவர் தன்னிடம் பணம் இல்லை என்றும் தனது நிலத்தை விற்றுதான் இந்த தேர்தலை சந்திக்கிறேன் என்று பொதுமக்களிடம் வாக்காளர்களிடம் தெரிவித்து தான் அவர் வாக்காளர்களை சந்தித்திருந்தார். எனக்கு தெரிந்து பெரும்பாலான பகுதியில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை, அதிமுக சார்பில் வழங்கப்பட்டது. இருந்த போதிலும் முருகன் அவர்கள் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். கடந்த தேர்தலில் அவரின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தது எதிரணியில் போட்டியிடக்கூடிய KP முனுசாமி அவர்கள். அவர் காவேரிப்பட்டினம் பகுதியில் கிருஷ்ணகிரி தொகுதியில் இருந்து மாறி இந்த வேப்பநல்லி தொகுதியில் போட்டியிட்டது அதிமுகவினரிடையே கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்படுத்தி தேர்தல் பணி ஆற்றியிருந்தனர். முருகன் அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்ததால் இந்த முறை மாற்று வாக்களித்ததன் அடிப்படையிலேயே முருகன் அவருக்கு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தந்திருக்கிறது. நாகராஜ். P. முருகன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கடந்த தேர்தலில் அவர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்ததால் கடந்த தேர்தலில் அவர் கற்றுக்கொண்ட பாடம் இந்த தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்பட்டால் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வார் என்று தெரிகிறது. சொற்ப வாக்குகள் என்பதாலேயே இந்த தேர்தலில் அவர் அதிகமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். முருகன் அவர்களுக்கு தொகுதி முழுக்க நற்பெயர் இருந்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் அவர் ஆளுங்கட்சியில் இருப்பதால் பல்வேறு இடங்களிற்கு சென்று நேரடியாக பொதுமக்களை சந்திப்பது போன்ற பணிகளை செய்து வந்திருக்கிறார். இருந்த போதிலும் அவர் தொடர்ந்து அவர் மட்டுமல்லாது கட்சி தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் கடுமையாக உழைப்பார்களேயானால் KP முனுசாமி அவர்களுக்கு சரியான போட்டியாக முருகன் அவர்கள் கடந்த தேர்தலில் கொடுத்த நெருக்கடியை போல இந்த தேர்தலிலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாகராஜ். ஆனந்த பாபு, திமுக நிர்வாகி பேரிகை நாகேஷ் அவர்களை பற்றி சொல்லுங்கள். பேரிகை நாகேஷ் அவர்கள் சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தினுடைய தமிழ்நாட்டின் மாநில தலைவராக இருந்து வருகிறார். சிரஞ்சீவி மற்றும் அவரது மகன் ராம்சரண், அவர் குடும்பத்தை சேர்ந்த பவன் கல்யாண் உள்ளிட்ட அவரது குடும்பத்தை சேர்ந்த மெகா ஃபேமிலியின் மாநில தலைவராகவும் நாகேஷ் இருந்து வருகிறார். அவருக்கான முதல் அடையாளமே சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருந்த போதுதான் அவருக்கு மாவட்டம் முழுவதும் குறிப்பாக தெலுங்கு மக்களிடம் அதிகமாக அவரை கொண்டு சேர்த்தது. அவர் ஆரம்பம் முதலே திமுகவினுடைய உறுப்பினராகவும் தற்போது தொடர்ந்து 3 முறை திமுகவின் சூளகிரி வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். ஒசூர் தொகுதியை சேர்ந்த இவர் வேப்பனப்பள்ளி தொகுதியில் போட்டியிட்டால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்?
நாகேஷ் அவர்கள் கடந்த இரண்டு முறை ஒன்றியக்குழு தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். அவர் வந்து தொகுதி ஒசூருக்குட்பட்டதாக இருந்தாலும் சூளகிரி ஒன்றியம் என்கிறவர்கள் போது 6 ஊராட்சிகளை தவிர்த்து மற்ற ஊராட்சிகள் அனைத்தும் வேப்பநல்லி தொகுதியில் வருகிறது. இவர் முழுவதும் கடந்த தேர்தல்களில் ஒசூர் மற்றும் வேப்பநல்லி தொகுதிகளுக்கு வேலை பார்த்திருப்பதால் அவருக்கு அனைத்து பகுதியில் மக்களையும் நேரடியாக சந்தித்திருக்கிறார். அரசியல் கட்சி பிரமுகர்களும் அவருக்கு நேரடியாக தெரியும் என்பதால் அவர் தொகுதி மாறி போட்டியிடுவது பெரிய பாதிப்பையோ அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தாது. நன்கு பரிச்சயமான அனைவரிடம் கொண்டு சேர்க்கப்பட்ட ஒரு நபர் தான் பேரிகை நாகேஷ் அவர்கள். நாகேஷ் அவர்களுக்கு நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் சீட்டு கேட்டு வருவதாக பேச்சுகள் அடிப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? நாகேஷ் அவர்கள் சிரஞ்சீவி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த பிறகு சிரஞ்சீவி மற்றும் அவரது ரசிகர் மன்றத்தின் தேசிய தலைவர் ஆகியோரின் அனுமதியோடு தான் அவர் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். அதாவது பல மேடைகள் அவர் சொல்லியிருக்கிறார், நான் இந்த திமுகவுக்கு வருகிற போது சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தினுடைய அனுமதியோடு தான் இந்த கட்சியில் இணைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் சீட்டு கேட்டிருக்கிறார். இவர் தொடர்ந்து கேட்டு வருவதாக தகவல் இல்லை. இவருக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டால் போட்டியிடுவதற்காக தயாராக இருந்து வருகிறார். இவர் கண்டிப்பாக போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தால் அல்லது கடைசி நேரத்தில் அவருக்கு சீட்டு வழங்கப்படாது என தெரிந்தால் அதன் பிறகாக மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்களிடம் பேசி சிரஞ்சீவி அவர்களுக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருப்பதால் அவரை வைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை தற்போது வரை சிரஞ்சீவி அவர்கள் முதலமைச்சரிடம் பேரிகை நாகேஷ் அவர்களுக்கு திமுகவில் சீட்டு கேட்டு பேசியதற்கான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. நாகராஜ், தொகுதியில் இவருக்கு செல்வாக்கு எப்படி இருக்கு ஆனந்த் பாபு? பேரிகை நாகேஷ் அவர்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இவர்கள் அனைவரும் அறிந்தவர்கள். குறிப்பாக இந்த வேப்பநல்லி தொகுதியில் தெலுங்கு மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில் சிரஞ்சீவி ரசிகர் மன்றத்தின் மூலியமாக இவர் அனைவரிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த 3 முறை அவர் சூளகிரியினுடைய வடக்கு ஒன்றிய செயலாளராக இருந்திருக்கிறார். தேர்தல் பணியாற்றியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களும் அவர் பணியாற்றியிருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு வந்து அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள். பேரிகை நாகேஷ் அவர்கள் முதலாக 27 வயதில் அவருக்கு மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக அவரது நண்பர்கள் தெரிவித்த போது அவர் ஒரு கட்சியை தேர்ந்தெடுப்பதற்காக சென்ற போதுதான் அவரை திமுகவினர் தேடி வந்து திமுகவில் சீட்டு வழங்கியதாக அப்போது தெரிவிக்கிறார்கள். இந்த வேப்பநல்லி சூளகிரி பகுதியில் காங்கிரசின் கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் 2001 காலகட்டங்களில் தான் இவர் திமுகவின் சார்பில் முதல் முறையாக போட்டியிட்டு மாவட்ட கவுன்சிலருக்கான தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்பொழுது காங்கிரசின் கோட்டையாக இருந்து காங்கிரஸில் மூத்தவர்களாகவே அவர் தோற்கடித்து தனது கவனத்தை அப்போதைய தேர்தல் அரசியலில் அவர் எதிர்த்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் சூளகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு ஊராட்சிகளில் அவர் கவுன்சிலராக வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் நிறைவேறாத கனவாக சூளகிரி ஒன்றியக்குழு தலைவர் பதவி இருந்து வருகிறது. நாகராஜ், ஆனந்த் பாபு, பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய கேசி பாக்யராஜ் நிர்வாகி, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கேசி பாக்யராஜ் அவர் சூளகிரி பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். இவர் அரசியல் இப்போ நம்ம பார்த்த 3 கேண்டிடேட்டுமே அவங்களுடைய ஃபேமிலி வந்து முழுக்க திமுகவை சேர்ந்தவர்களா அப்படின்னு பார்த்தா அது இல்லை. ஆனால் கேசி பாக்யராஜ் அவர்களை பொறுத்தவரை அவரது தந்தை கிருஷ்ணகிரி தருமபுரி ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிற பொழுது மாவட்ட பொருளாளராக இருந்து வந்திருக்கிறார். சின்ராஜ் என்றால் அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. அவருடைய தந்தை சூளகிரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவரும் பாக்யராஜ் அவர்களும் சூளகிரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கிறார். அவரது மனைவி மாவட்ட கவுன்சிலராக இருந்திருக்கிறார். இவரும் சூளகிரியினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கும் சூளகிரி பகுதியில் அனைவரும் அறிந்த நபராக இருந்து வருகிறார். நாகராஜ், சரி ஆனந்த் பாபு, கேசி பாக்யராஜ் அவர்கள் வந்து சீட்டு கேட்டு அவர் வந்து அமைச்சர் அவர்களை சந்தித்து வருவதா மறைமுகமாக அப்படின்னு சொல்கிறது ஒரு கேள்விகள் இருக்குது. நிறைய வந்து விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கடந்த சில மாதங்களாக வந்து கேசி பாக்யராஜ் அவர்கள் வேப்பநல்லி தொகுதியில் போட்டியிடுவதற்காக சீட்டு கேட்டு வருவதாக தகவல் வெளியானது. அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலில் அவர் சீட்டு கேட்டு அந்த அளவுக்கு முயற்சி கொடுக்கவில்லை. இந்த முறை திமுக இந்த வேப்பநல்லி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் என்பதால் அவரும் திமுக பின்னணி கொண்ட தனக்கும் பல ஆண்டுகளாக திமுக கட்சியின் பணி செய்து வருவதால் தனக்கு சீட்டு வழங்கிட வேண்டும் என அவர் வாரத்திற்கு 2 முறை திமுகவினுடைய தலைமை நிர்வாகிகளையும் மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோரை சந்தித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் இவருக்கு வாய்ப்புகள் திமுக தலைமை எப்படி வழங்கும், சமூக ரீதியாக அவருக்கு கொடுக்க முன்வருமா அல்லது இவருக்கு மூத்த நிர்வாகியினுடைய மகன் என்பதால் திமுக தலைமை பரிசீலிக்குமா என்பது
தேர்தல் திமுக சார்பில் வேட்பாளர் அறிவிக்கிற பொழுதுதான் தெரியும் நாகராஜ். ஆனந்த் பாபு, கடைசியாக கேள்வி, இவருடைய செல்வாக்கு எப்படி இருக்க, தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இவருக்கு எப்படி அமையும்? திரு பாக்யராஜ் அவர்களுக்கு சூளகிரி ஒன்றியத்தில் அனைத்து பகுதிகளிலும் இவர் நன்கு அறியப்பட்டவர் என்றாலும் வேப்பநல்லி ஊராட்சி பகுதிகளில் இவருக்கான செல்வாக்கு எப்படி இருக்குது என்பது அது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. சூளகிரி பகுதி முழுக்கும் அறியப்பட்டாலும் இந்த தொகுதி என்பது சூளகிரி, வேப்பநல்லி, கெலமங்கலம், கிருஷ்ணகிரி ஆகிய ஒன்றிய பகுதிகள் உள்ளடக்கியதாக இருக்கிறது. இவருக்கு திமுக என்கிற ஒரு சின்னம், அனைவராலும் அறியப்பட்ட அந்த சின்னம் என்பது இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் சின்னத்திற்கான வேல்யூ இந்த தொகுதியில் இருக்கிறது. இவரும் பொருளாதாரத்தில் நன்கு வளர்ந்தவராக இருக்கிறார். சொல்லப்போனால் நாம் பார்த்த இந்த 3 வேட்பாளர்களிலே அதிக செல்வாக்கு உள்ளவராகவும் பொருளாதாரத்தில் வளர்ந்தவராகவும் கேசி பாக்யராஜ் அவர்கள் இருக்கிறார். திமுக தலைமையின் முடிவு எப்படி இருக்குது என்பது அறிவிப்புக்கு பிறகுதான் நாகராஜ் தெரியும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்கள் வழங்கிய திரு ஆனந்த் பாபு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.